ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும், டெய்லி வந்துடுறாங்க. அதை அரைச்சு கொடு, இதை அரைச்சு கொடுன்னு. இதுல நைஸா அரைச்சு தாடாமா. என்ன சொன்ன? போச்சுடா. பூர்விகா அப்ளையன்சஸ் மட்டும் ஓபன் பண்ணட்டும், உடனே போய் வாங்குறேன். சாதாரண மிக்ஸி இல்ல, 4-in-1 மிக்ஸி. பூர்விகால மிக்ஸியா? மிக்ஸி மட்டும் இல்லம்மா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு. பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல ஏப்ரல் 26 பிரம்மாண்ட திறப்பு விழா. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச 10 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படங்களோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, இந்தியாவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் டாப் 10 தரவரிசையில் பார்க்க போகிறோம். எந்த படம் வந்து முதல் இடத்த, ரெண்டாவது இடத்த, மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 எக்கச்சக்கமான படங்கள் பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதில் அந்த 10 படங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ஆவேஷம். மலையாளத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களோட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக இந்தியாவில் 74 கோடியே 52 லட்சமும், வேர்ல்டு வைடு 122 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 20 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 64 கோடியே 75 லட்சம், தேட்டர்கள் ரைட்ஸு 25 கோடிக்கு போயிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு அப்ராக்சிமேட்டாக 39 கோடியே 75 லட்சம் கிட்ட கிடச்சிருக்கு. இந்த படத்தை வாங்கி விற்ற தேட்டரில் போட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. ஸோ இந்த படம் இப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த டைமில் கூட இந்த படம் கோடிகளில் தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததாக தெலுங்குல வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்ச படம் டில்லு ஸ்கொயர் மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு. இந்தியாவில் 89 கோடியே 52 லட்சம், வேர்ல்டு வைடு 122 கோடியே 17 லட்சம், பட்ஜெட் 40 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 29 கோடிக்கு போயிருக்கு. 65 கோடியே 14 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 36 கோடியே 14 லட்சம் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஹிட்டு. నా మీద కొత్త కేసులు పెడతానండి. నువ్వే పెద్దాపురంలో కేసులాగా ఉన్నావు. அதுக்கு அடுத்ததான் 8வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பர்சன்டேஜ் வைஸ் இந்த படம் தான் பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேமலு வந்து மலையாளத்தில் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம். எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப் பண்ணி, லேட்டராக எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே பெரிய ஹிட்டு. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 89 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 134 கோடியே 65 லட்சம், பட்ஜெட் 9 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 8.5 கோடிக்கு போயிருக்கு. 71 கோடியே 22 லட்சம் ஷேர் வந்திருக்குங்க. ஸோ 62 கோடி மேலே இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த படத்துக்கு மேலே நம்பி காசு போட்டவங்களுக்கு எவ்வளோ பணம் வாரி கொட்டியிருக்குன்னு. ஸோ முக்கியமாக கண்டென்ட் மேட்டர்ஸ். ஸோ உண்மையிலேயே அந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னு பயங்கர எமோஷன். ஸோ சூப்பராக இருந்தது. என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்கும்னு. அந்த டைலாக் என்கிட்ட இல்லை. என்னை பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. அதுக்கு அடுத்ததான் 7வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து தேரே பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம். உண்மையிலே இந்த படம் ரொம்பவே சூப்பராக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்க ஒரு படம். இந்த படத்தோட கதை அம்சமே வித்தியாசமானது. இந்தியாவில் 102 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 141 கோடியே 93 லட்சம், 75 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 52 கோடி தேட்டர்கள் ரைட்ஸு, 74 கோடியே 4 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ 22 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. इसकी बैटरी डेड है, टाइम लगेगा चार्ज होने में. அப்புறம் இப்போ கரண்ட்ல ரன்னிங் சூப்பராக போய்கிட்டு இருக்க மலையாள படம் தான் ஆடு ஜீவிதம். ஸோ இந்த படம் தான் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்தியாவில் வந்து 96 கோடியே 54 லட்சம், வேர்ல்டு வைடு 154 கோடியே 17 லட்சம், பட்ஜெட் 80 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 47 கோடிக்கு போயிருக்கு. 80 கோடியே 15 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. ஸோ 33 கோடியே 15 லட்சம் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இதில் ஒரே ஒரு தோல்வி படம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் வந்த குண்டூர்காரம் மகேஷ் பாபு அவர்களோட நடிப்பில் வந்த படம். இந்தியாவில் 150 கோடியே 77 லட்சம், வேர்ல்டு வைடு 181 கோடியே 97 லட்சம், பட்ஜெட் 200 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 136 கோடிக்கு போயிருக்கு. 96 கோடியே 44 லட்சம் தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி கிட்டே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ்.
చూడంగానే మజా వచ్చిందా? அதுக்கு அடுத்ததான் 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஹிந்தியில் வந்த ஒரு படம் தான். அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா இவங்களோட நடிப்பில் வந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சுது. இந்த படம் இந்தியாவில் 175 கோடியே 13 லட்சம், வேர்ல்டு வைடு 212 கோடியே 68 லட்சம், பட்ஜெட் 65 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. 112 கோடியே 38 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. ஸோ 62 கோடியே 38 லட்சம் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து மலையாளத்திலே இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது மஞ்சுமல் பாய்ஸு. ஸோ இந்த படம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாரும் கூட்டமாக போய் பார்த்தாங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷத்திலே அதிக வசூல் திரைப்படம் ஒரு மலையாள படம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிது. இந்த படம் இந்தியாவில் 164 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 237 கோடியே 39 லட்சம். பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 20 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 13 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. ஷேரு 123 கோடியே 48 லட்சம். ஸோ இந்த படம் 110 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்குங்க. அதாவது அவங்க வேறு ஏதாவது படங்களும் வாங்குவாங்களே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம். இப்போ ஒரு 10 படம் வாங்குறாங்கன்னா அதில் ஒரு 4 படம் லாஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி கடந்த ஒரு 2 வருஷத்தில் அவங்களுக்கு வந்த மொத்த லாஸையுமே இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்து அது எல்லாத்தையும் சரி கட்டியிருக்கும். ஸோ உண்மையிலே அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டு. அதுக்கடுத்ததான் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து தெலுங்கு படம் தான். இந்த படம் வந்து வந்த சமயத்தில் அடித்து துவம்சம் பண்ணிச்சு. முக்கியமாக நார்த் இந்தியாவில் இந்த படத்தை கூட்டமாக போய் பார்த்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு. ஆமாங்க, ஹனுமன் தான். இந்த படம் வந்து இந்தியாவில் மட்டுமே 238 கோடியே 28 லட்சமும், வேர்ல்டு வைடு 296 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 50 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடி, 160 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 130 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த படமும் இந்த வருஷத்தோட அதிக லாபத்தை கொடுத்த படம். அதுக்கடுத்ததான் முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய வசூல் எடுத்த படம் தான் ஃபைட்டர். ஸோ இந்த படம் இந்தியா முழுக்க 254 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு 358 கோடியே 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 200 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 115 கோடி வந்து தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 175 கோடிக்கு மேலே ஷேரு. ஸோ 70 கோடிக்கு மேலே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் டாப் 10 தரவரிசை. இதில் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் எது அதிக ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சுமல் பாய்ஸும் அப்புறம் வந்து பிரேமலு அப்புறம் ஹனுமான், இந்த 3 தான் அந்த டாப் 3ல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோ, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி எனக்கு ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பரை லாபமாக கொடுத்த படங்கள் இந்த 3மே. ஸோ இதே மாதிரியே தமிழ் சினிமாவில் இப்படி நம்ம கோடிகளில் வசூல் சொல்கிற அளவுக்கு 100 கோடி 200 கோடின்னு வசூல் சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் இனிமேல் வரப்போகிற படங்கள் அந்த மாதிரி அமையுதா அப்படிங்கிறத இன்னும் சில மாதங்கள் கழித்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.